தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் மதீனா நகர் கிளை மற்றும் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து 77வது குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் உடல் எடை, இரத்த அழுத்தம், இரத்த பிரிவு உள்ளிட்டவை மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் குருதி கொடையாளர்கள் தானமாக வழங்கினர். அவர்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனை சார்பிலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பிலும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டனர். தென்காசியில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா இந்த ஆண்டு புத்தாண்டில் துவங்கி வரக்கூடிய 31ஆம் தேதி வரை ஒரு மாதம் முழுவதும் நடத்தப்படுகிறது. இதில் போக்குவரத்து துறையின் விதிமுறைகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கி மதுரை செல்லும் சாலை, குத்துக்கல் வலசை, ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாகன விபத்துகளில் உயிரிழப்பை தடுக்க தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனத்தில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிவது, சாலைகளில் பயணம் மேற்கொள்வது, சாலைகளில் உள்ள குறியீடுகளையும் விதிகளையும் மதிப்பது, வேகத்தை தவிர்ப்பது, வாகன இயக்கத்தின் போது ஓட்டுநர்கள் மொபைல் போனை தவிர்ப்பது, மது அருந்திவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் முகமாக பேரணியாக சென்று வட்டார போக்குவரத்து அலுவலகம் வரை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர்கள், 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள் சென்றனர். இந்த நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டனர். தென்காசியில் சுவாமி விவேகானந்தரின் 163வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இளைஞர்கள் எழுச்சி நாளாக கொண்டாடி போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். தன்னம்பிக்கை, தன்னலமற்ற சேவை மற்றும் அனைத்து உயிர்களிலும் உள்ள தெய்வீகத்தை உணர்த்தும் சமூக ஒற்றுமையை வளர்ப்பதும் மூலம் ஆன்மீக மற்றும் மனித மேம்பாட்டை அடைய முடியும் என்ற போதித்த சுவாமி விவேகானந்தரின் 163வது ஜெயந்தி விழாவை இளைஞர்களின் எழுச்சி நாளாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் அதிகாலையில் வீட்டு வாசலில் வண்ண வண்ண கலர் கோலமிட்டு அனைத்து காய்கறிகளையும் சூரிய பகவானுக்கு படையல் செய்து புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், வில்லிசை பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமிய கலைஞர்கள் பாடல்கள் பாடியும் நையாண்டி மேளம் இசைத்தும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கான கூராய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் புதுக்கோட்டை விஜயா தலைமை வகித்தார். பள்ளி கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை, குழந்தை தொழிலாளர் துறை, சுகாதாரத்துறை, குழந்தைகள் நலக்குழு, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் குழந்தைகள் உதவி எண் 1098 ஆகிய குழந்தைகள் நலன் தொடர்பாக துறைகளின் அறிக்கை மற்றும் அத்துறைகளின் மூலம் குழந்தைகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஆலோசிக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் உதவி மையத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி நடைபெறவுள்ள 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தென்காசி மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்த தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் செயல்முறைகள் குறித்தும் பொதுமக்கள் அறியும் வகையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சார் ஆட்சியர் அலுவலகம், தென்காசி மற்றும் சங்கரன்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் நிலையான செயல்முறை விளக்க மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது.